ஹாய் ஹலோ இது தீபக் ரவிச்சந்திரன் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ். இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு பயங்கரமாக வெடிச்சிருந்தது. ஸோ என்னென்னா நம்ம கொடுத்த ஸ்டாக் எல்லாமே வந்து 13%, 8%, 6% மேலே இருந்தது. இது 8 மணிக்கு நான் வந்து 8 ஹவருக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், விச் மீன்ஸ் 10 o'clock கிட்ட. அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்ல, ஏன்னா நான் எத்தனை மணிக்கு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா 11 hours முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், விச் மீன்ஸ் 7 o'clock ஏர்லி மார்னிங். ஓகேங்களா, ஏர்லி மார்னிங் இல்லையோ, சரி ஓகே மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா லாஜிஸ்டிக் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14%. வெல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால், அது வந்து பார்த்தீங்கன்னா 7%. வெரி குட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் போச்சு, 80% க்ளோஸ் ஆகும்போது. வெல் அண்ட் குட். சரி ஓகே. ஸோ என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க? வெரி வெரி சிம்பிள் தான். நெட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. அது வந்தால் மட்டும்தான் ஷேர் ப்ரைஸுன்றது ஏறும். விஷயம் என்னென்னா, கம்பெனி லாபத்தில் ரன் ஆகணும். நஷ்டத்தில் இருந்தால் யாருன்னா போய் ஷேர் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து ரிசல்ட் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுறதால இதை வச்சு செலக்ட் பண்ணி மார்னிங் நான் ஸ்டாக்ஸை கொடுத்துருவேன். ஸோ அந்த ரீசனால் இதெல்லாமே ஏறுது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து லாங் டேர்மும் பண்ணுறேன், பட் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எனக்கு தேவையான இன்கம்ன்றத ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஐ கேன் ஏர்னிங். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இதால் நீங்களும் இந்த ஸ்டாக்கெல்லாம் பை பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர் பக்கம் ஓடுறீங்க, இன்னொரு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஓடுறீங்க. இதெல்லாம் வந்து ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் ஒரு குதிரை வந்து நல்லா ஓடினா மட்டும்தான் எல்லாருமே அதை துறைச்சிட்டு அது மேலே பெட்டிங் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா, ரேஸ்ன்னு வரும்போது. ஸோ அதே மாதிரி தான் கம்பெனின்றது ப்ராஃபிட்டில் ஓடினா மட்டும்தான் இன்வெஸ்டர்ன்றத வாங்குவாங்க ஸ்டாக்ஸை. ஸோ இதுதான் வந்து அது இதுக்கு பின்னாடி இருக்க சிம்பிள் லாஜிக்கு. நான் ஓப்பனாகவே எல்லாமே போடுறேன், நீங்களே பாருங்கள், ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், உண்மையிலேயே இவன் சொல்கிறதெல்லாம் ஏறுதான்னு ஒரு செக் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு அனலைஸ், ஏன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாலுமே 2-3 தடவை நம்ம அனலைஸ் பண்ணுறது இஸ் வெரி குட். ஓகேங்களா. இன்னொன்று, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, அதால் நாங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. இது என் அனுபவத்தில் ஒரு 6 வருஷமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். அந்த அனுபவத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எக்ஸலண்ட். சரி ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி பேசணும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23 அன்னைக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ரிசல்ட் செம்மையாக வந்திருக்கு. இங்கே இந்த பூம் ஆகும்னு சொல்லிட்டு படாஃபட் சூப்பர் வேற லெவலே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வேற லெவல். நான் ஏன்னா இங்கே கொடுத்துருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 67% வரைக்குமே மேலே போயிருக்கு. ஸோ அதுதான். ஸோ ஈவன் தோ மெட்டல் ஏன் ஏறி இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு பெருசாக வியூஸ் வர்றதில்லை, அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே ஏதோ 2 பேர் பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்குன்ற போது அது சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாமே வந்து மார்னிங்கே நம்ம கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஹவரில் நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா. ஸோ அதுதான் ஒன்று. சரி ஓகே, டாபிக் ரொம்ப வைடாக போகுது, ஷார்ட் பண்ணிக்கிறேன், விஷயத்துக்கு வரேன். ஓகே, ரொம்ப பேசுகிறடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஏன் ஏறுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடு தெரிஞ்சிருக்கும், அதையும் பற்றி நம்ம இதில் சேனலில் கொடுத்துருக்கேன். என்ன ட்ரேடு அப்படின்னா எஸ், யூரோப்பியன் அண்ட் தென் இந்தியன் ட்ரேடு பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறதால அந்தமான் சைடில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயில் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரீசனால் ப்ராஃபிட் அதிகமாகும்னு சொல்லிட்டு ஓஎன்ஜிசியில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா. சாரி, ஆயில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதால் ஆயில் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் போது ப்ராஃபிட்டும் நிறைய கிடைக்கிறதால எந்த அளவுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்களேன், மனசாட்சியே இல்லாமல். இதெல்லாம் எஃப்என்டோ ஸ்டாக்கு யாருன்னா வந்து புட்டுலலாம் காலிலெலாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா வெடி தான் இன்றைக்கி வெடி. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யா வெல் அண்ட் குட். ஸோ இந்த கம்பெனி கண்டிப்பாக பேசியே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், 1 year டேட்டா வைப்பா, இல்லை 1 year வச்சா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறேன், எஸ், ஒரு 2 years 24லேருந்து வச்சுருக்கேனே. ஸோ 24லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இறக்கத்தில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா இவங்க கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே மைனஸில் தான் இருந்துச்சு. பட் இப்போ த கேம் இஸ் சேஞ்சிங். ஓகேங்களா. ரொம்ப நாள் கழிச்சு தே ஆர் இந்த ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனால் இங்கே பாருங்களேன், பயங்கரமான வால்யூமில் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 14% இன்னைக்கு ஏறிச்சு. ஸோ இதை மார்னிங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு
ஓகே இது ஏறும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணதால தான் நம்ம லிஸ்ட்டில் வந்து கொடுத்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது வந்து 400 ஆர் இது பிரேக் அவுட் இருந்ததுன்னா 400 ஆர் 385 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடராக மேபி இஃப் யூ ஹேவ் அ லக், இஃப் யூ மெனி பீப்புள் லைக் அதே மாதிரி எஃப்ஐஐ வேறு இந்த ஸ்டாக்கை வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் நல்லாவே மூமெண்டம் எடுக்கலாம். ஏன்னா 44% கீழே இருக்குது. அண்ட் அனதர் திங், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் தான் ஸ்விங் ட்ரேடிங்ன்றது கூட ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே புல் ஃபேஸில் வரணும். இப்போ கொஞ்சம் புல் ஃபேஸ்லையும் இருக்குது, பீர் ஃபேஸ்லையும் இருக்குது. பட் இந்த மாதிரி கம்பெனிகள் மேபி ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா லோவில் இருக்க இப்போ மோஸ்ட்லி இன்வெஸ்டர் என்ன யோசிப்பாங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மீன் லோ ப்ரைஸில் இருக்க நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் எதுவும் ஏறலாம். ஸோ அதால் தான் எதுவும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தலைவர். ஸோ இவனும் படமாக வரைஞ்சிருக்கேங்க. நில்லுங்க, முதல்ல டெலிட் பண்ணிட்டு வரேன். எஸ், சரி, ஓகே. 1 இயர் டேட்டா வச்சுருக்கோம். 1 இயர் அதுவே போதுமானது. ஏன்னா ஹைட்டாக தான் இருக்குது, இருக்கிறதுலே ஓவரால் ஐ இங்கே தான் இருக்குது. எஸ், ஸோ இங்கே வந்தீங்கன்னா சரி, ஓகே. 32%ங்க, 32% இறங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து மூமெண்டம் எடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இந்த ஸ்டாக்லையும் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு த வால்யூம் ஹாஸ் பின் இன்க்ரீசிங் வெரி வெல். ஓகேங்களா, இதுவும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் நான் சொல்கிறேன்னு நீங்கள் வாங்கணும் எந்த அவசியம் இல்லை. நான் இல்லை, இங்கே இருக்கிறவங்க யார் சொன்னாலும் நீங்கள் வாங்கணும் எந்த அவசியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், உங்கள் மணி 2த்துக்கு 3 தடவை அனலைஸ் பண்ணுங்கள், யோசிங்க. ரிஸ்க்குன்றது எல்லாத்துலேயுமே இருக்குது. ரிஸ்க்கை கேல்குலேட்டிவாக எடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்க. இது மெயினாக நம்ம சேனலோட மோட்டிவ். நிறைய பேர் ஒர்க்கில் இருக்கீங்க, உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது, அதால் ஒரு ஸ்டாக்ஸ் இப்படி வருது அப்படின்ட்டு. என்ன ஒன்று, காலையில் போஸ்ட்டை தான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 5 மணிக்கு எழுந்து ஃபுல் ஒர்க் அவுட்டும் பண்ணி இந்த போஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். சரிங்களா, இன்றைக்கி பரவாயில்ல, 2 பேர் பார்த்துருக்காங்க, யாரோ ஒருத்தர். ஓகே, தேங்க்யூ அண்ணா. சரி, ஓகே. பச்சேப்பாவா, சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பண்ணும்போது இது லைக் பண்ணுறீங்க. ஓகே, வெரி குட். ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன மோட்டிவேஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா, நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ வாட் எவர், ஜஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் நாலேஜை இதுலேருந்து க்ரூம் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃப்யூச்சர் வில் பி த ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே நடக்க தான் போகுது. இன்னும் நம்மளுக்கு பிரைட்டரான ஃப்யூச்சர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. கரெக்டாக பண்ணிங்கன்னா இங்கே வெரி குட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு லிமிட்டட் லாஸில் நம்ம நல்லாவே ஒரு அட்டைன் பண்ண முடியும். கோயிங் டு இன்ட்ராடே அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம், ஏன்னா ஆஸ் அ ஒர்க்கிங் பீப்புள் வி கேனாட் ஏபிள் டு டூ த திங். ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு தனி செட்டப் வேணும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் மொபைல் இருந்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ வந்து காலையிலேயே ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி வச்சுருந்தா போதும். அது ஏறிச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் ஃபார்மேட்டு. இதுக்குள்ளே வர ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு போடுற ஐ மீன் நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். நன்றி.